வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்கள் SR மதன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராணி 1 தான் வந்து பார்த்திங்கன்னா விளையாட போகிறோம். ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் எதோ வளரிக்கிட்டு இருக்கேன். ஸோ கிராணி 1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் கேம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சாப்டர்ஸ் இருக்குது. இதில் பற்றி உங்களுக்கு எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் முடிக்கிறேன்னா முடிக்கலையா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா விஷயம். ஏன்னா நான் இது வரைக்கும் கிராணி கேம் வந்து பார்த்திங்கன்னா 1 முடிச்சிருக்கிறேன். பட் இன்றைக்கி நான் முடிப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. குவாலிட்டி ஹைலியே வச்சுக்கலாம். வீடியோ டிஃபிகல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியில் வச்சுக்கிறேன். மியூசிக்லாம் இருக்கட்டும். ஸோ அப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா? எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயமாக தான் இருக்குது. நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டுலாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. வீடியோ விளையாடிட்டு இருக்கும்போது கேம் விளையாடிட்டு இருக்கும் போதே தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ என்னோடய ரியல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பீங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளையாட ஆரம்பிக்கலாம். டே 1 எவ்வளோ ஹாரராக இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல கைஸ். கொஞ்சம் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இருந்தால் தான் ஹாரராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வச்சுருக்கேன். சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். பாத்ரூம் எதுவும் இல்லை. என்னங்க இது? எடுத்தோன்னே போய் நான் சத்தியமாக பயந்துட்டேன். முதல்ல வந்த உடனே வா டே 2 என்ன நினச்சேன். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா வேதனையாக இருக்கின்றது. கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்திருக்கணும். பட் சுதாரிப்பாக இல்லாதனால எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா கிராணிக்கிட்ட அடி வாங்கி விட்டேன். பட் பார்க்கலாம் கைஸ். டே 2 இன்னும் நம்மக்கிட்ட எத்தனை டே இருக்குது? மொத்தமாக 5 டேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இருங்க, இந்த வாட்டி கீழே போயிடும். இந்த கபோர்ட்லலாம் என்னடா இருக்குது? எதுவும் இல்லை. அப்புறம் இங்கும் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல புக் இருக்குது. இந்த இடத்துல என்னடா இருக்குது? துப்பாக்கியோட ஒரு பகுதி தான் இருக்குது. கிராணி வேறு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமும் மனதிற்குள். பட் இருந்தாலும் கேம் தானே இருந்து அதில் என்ன பயம்? ஸ்பெஷல் கியா கிளவி இங்கே பாரு வருது. தட்டு துட்டு தட்டு துட்டு. என்னமோ பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து பயமுறுத்துதுங்க. கிராணி, ஓ மை காட், கிராணி நம்மளை தாங்க துரத்துறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஓடிடலாம். இந்த கதவெல்லாம் சாத்திர அடைய மண்டையா. டே 1 வேணால் எப்படியாச்சும் அடி வாங்கியிருக்கலாம். பட் இந்த வாட்டி நான் அடி வாங்க மாட்டேன். ஸ்பார்க்கி இங்கேருந்து துப்பாக்கியோட இன்னொரு பகுதி. இங்கே உள்ளார என்னடா இருக்குது? என்னமோ வீல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் அவனுக்கு தேவை. இந்த ரூமில் இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் ஒன்றும் இல்லை. இந்த கதவு திறந்தா இங்கேயும் ஒன்றும் இல்லைங்க. காக்காக்குள்ளார ஒரு ரிமோட் இருக்குது. அது அவனுக்கு தேவை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடலாம். இங்கே வந்து சமையடியாக வந்துருக்குதுங்க. இப்படி கீழே வந்துடும். இந்த கன்னோட பகுதி இங்கே ஒன்று இருக்குது. நல்ல வேலை இருந்தது. இங்கே ஒளிஞ்சிக்கிட்டே இப்போ இந்த கிராணியை வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளார வச்சு புகை மண்டலத்தில் பூட்டி விட்டுறலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு இறந்து விடும் கிராணி. அப்பா, வாயிலாம் ரத்த கலரியால் இருக்குது. எங்கடா அது? இது மூடா. ஐயோ, திறந்து விட்டேங்க. எங்கடா அது? அப்பாடி. இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புகை மண்டலத்தில் கிராணி வந்து பார்த்திங்கன்னா இறந்து விடுவார்கள். ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு பார்ட்டை போட்டு விட்டுறலாம். துப்பாக்கியோட எல்லா பகுதிகளுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைத்து விட்டது. எல்லா இடத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன்லாம் நான் கரெக்டாக பார்த்து வைத்து விட்டேன். இங்கே மேலே போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு ரூம் இருக்கும் பார்த்திங்களா? அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா
நம்மளோட துப்பாக்கியோட ஒரு பகுதி வந்து கிடைக்கும். எங்கடா இது? இங்கே இருக்குதுங்க. பார்ட் ஆஃப் ஷார்ட் கன் கொண்டு வந்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் கன்னில் போட்டு விட்டுடலாம். அப்படியே குனிஞ்சு எது மாதிரிலாம் வீடு கட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள் அந்த கிராணி. இது மாதிரி குனிஞ்சு நிமிந்து நம்மளால் தப்பிக்க முடியாது இப்படி இருக்குது. பயங்கர மோசமாகத்தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்கிறார்கள். ஓகேங்க, இன்னும் ஒரே ஒரு பாட்டு தான். அந்த ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ கிச்சனுக்கு அப்படியே போய்ட்டு வந்துடலாம். எங்கடா படிக்கட்டு? அப்படியே படிக்கட்டில் ஏறி கிச்சன் இந்த பக்கம் எங்கடா இருக்குது கிச்சனு? சாரி கைஸ், மாற்றி வந்து விட்டேன். இங்கே இருக்குதுங்க. இங்கே தானே எங்கேயோ பார்த்தேன். இது இருக்குது பார்ட் ஆஃப் ஷார்ட் கன். இதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஷார்ட் கன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதையுமே கொண்டு போய்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த துப்பாக்கி இந்த இடத்துல வச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ இந்த இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு நிறைய முன் அனுபவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது இந்த கேமில். ஏதோ ஒரு பேய் கேம் அப்படின்னு தெரியும். கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறேன். அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா விளையாடி கொண்டு இருக்கின்றேன். இதில் ஏம்மா எப்படின்னாதுங்க ஆச்சு? கிராணியா இது விழுந்துச்சு. இப்போ இதுவா கிராணி வந்திருப்பாங்களோ? 2 நிமிஷம் ஆகிடுச்சா என்னன்னு தெரியலையே. இருங்க, கிராணியை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுருவோமா? ஐயே 2 நிமிஷம் ஆகிடுச்சா என்ன கதை அப்படிங்கிறது தெரியல. எனக்கு ஒரு வெளில போகிறதுக்கே பயமாக இருக்குதுங்க. போகலாமா வேண்டாமா? போகலாமா வேண்டாமா? கிராணி உயிரோடு இருந்தால் வந்து விடுங்கள். உங்களை மறுபடியும் சுட்டு தள்ளிவிட்டு 2 நிமிடம் நான் நிம்மதியாக உயிர் வாழலாம். எங்கடா இது? இங்கே பாரு, என்ன தெரியாது, வானத்தில் மிதக்குது. இது ஹாரர் கேமா இல்லை காமெடி கேமாடா? கொடுங்கடா. இன்னுமாடா கிராணி வரல? என்னங்கடா இது? விளையாடுறானுங்க. கிராணி சீக்கிரமாக வந்து தொலைங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் கன்னால் ஏறா ஷூட் பண்ணிடுறேன். எங்கடா இது? இங்கே இருக்குங்க. எங்கடா கிராணி? வராங்க கிராணி, வராங்க. ஷூட் பண்ணிடலாமா? பார்த்துட்டாங்க. அவ்வளோதான். இன்னும் 2 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழவியினுடைய ஆட்டம் இங்கே இருக்காது. ஸோ கீழே அப்படியே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கன் இங்கே இருக்குதுங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கன் எடுத்துடலாம். ஸோ இங்கே டோருக்குள்ளே ஏதாவது கிடைக்குதா? எதுவும் கிடைக்கவில்லை. சாரி கைஸ், இங்கே எதுவும் கிடைக்கவில்லை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலே போயிடுவோம். கிராணி கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா மேலே ஏறி போயிடுவோம். அவ்வளோதாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குமா? ஆமாங்க. இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஷூட் பண்ணோன்னா இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர், இந்த டிரைவர் வச்சு ஸ்க்ரூவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ எங்கடா இருக்குது? இந்த படிக்கட்டு கீழே தானே இருக்கும். ரஸ்டி ரிவர் கீயா? இந்த கீ எதுக்கு? இதுக்கா? இது சேஃப் கீயா? அப்போ இந்த கீயை வச்சு நான் என்னத்துக்கு போடுறது? ஒன்றும் தெரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை. இங்கே ஏதோ அண்டர் கிரவுண்டில் இருக்குமே, அதுக்கா? இதுக்கு போட்டு பார்ப்போம். ஐ நீட் ஸ்பைடர் கீயா? என்ன கிடையாது. ஆமாங்க, அங்கே புக்கை வச்சா வருங்க. எங்கடா அந்த புக்கு? புத்தகத்தை படித்தால்தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறலாம். அது போன்றுதான் இந்த புத்தகத்தை வைத்தால்தான் நமக்கு சாவி கிடைக்கும். எப்படி என்றால் இந்த இதை இப்படி தள்ளிவிட்டால் இங்கே கதவு நோரும், இங்கு கொண்டு வந்து இதை வைத்துவிட வேண்டும். இப்பொழுது இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சாவியை தருவார்கள். வாயிலிருந்து வாந்தி எடுத்து தருவார்கள், கக்கி தருவார்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே விழுந்து துப்பாக்கியை எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே. எங்கடா துப்பாக்கி? இங்கே இருக்குதுங்க. இது கட்டிங் பிளேயர்ஸ்லாம் தேவை. கட்டிங் பிளேயர்ஸ்க்கு நான் எங்கே போவேன்? சரி, ஓகே. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆமோ ஃபில் பண்ணிக்கலாம். இந்நேரத்துக்கு கிராணி வந்திருப்பாங்களா மாட்டாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே அண்டர் கிரவுண்டுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலும்பு கூடு மண்டையன் ஒருத்தர் இருக்கும். அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பாசி கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு வச்சுருக்குறானுங்க.
ஏதோ வானத்திலேருந்து மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டு வச்சுருக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார பூந்து போயிடலாம். சாக்கடை தண்ணி நாற்றம் அடிக்கும் போல இருக்குது. நம்மளால் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சமாளித்து போய்கிட்டு இருக்குன்றான். அது உள்ள ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எய்ம் பண்ணி சுடணும். பாய் மேலே சுட்டுட்டாங்க. இங்கே எங்கேயாச்சும் ஆமோ கிடைக்குமா? ஆமோ கிடைக்குமாடா? இங்கே இல்லையே. இங்கே எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சந்து பந்துக்குள்ளெல்லாம் போடலாம். இப்போ கிராணி வேறு நேரத்துக்கு வந்திருப்பாங்க. எப்படி காலி பண்ணுறது? ஃபஸ்ட்டு பண்ண ஐடியா தான். ஐயோடி, இந்த பொந்துக்குள்ளார இருக்கிற இந்த சந்துக்குள்ளார தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம கிராணியை அடிச்சாகணும். ஐயோ இதான் கிராணி வந்து விடுங்கள். ஏங்க இங்கே ஒரு ஆமோ இருக்குதுங்க, இதால் போட்டுருவோமா? டே இதாலே சுட்டுலாங்க. எதுக்கு நம்ம கதவுலலாம் அடிச்சு வச்சுக்கிட்டு? எங்கடா கிராணி? கிராணி come on here, I'm waiting for you. We are waiting. I see you. Where are you? எங்கே இருக்காங்க? வந்து சொல்லுங்க. வராங்க. கிராணி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஓட் 2 நிமிஷம் 30 செகண்டுக்கு கிராணியின் ஆட்டம் இருக்காது. இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றும் தெரியவில்லை. கார் எஸ்கேப் தான் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்ததுலேருந்து கார் பொருட்கள் தான் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஐ நீட் எ கீ. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே பேட்ரி கிடைத்தது. ஸோ கார் பேட்ரி எடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிடலாம். இங்கே இருக்குதுங்க கார் பேட்ரி. இந்த ஜம்ப் மொட்டை மாடிலேருந்து கீழே விழுந்தாலும் ஒரு அடியும் படாது நம்மளுக்கு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா கீழே போய்ட்டு பேட்ரியை வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிடலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஹாரராக இருக்குது. ஸோ அதனால் ரோட்டில் இப்போ தான் ஹாரன் அடிச்சுட்டு போகிறாங்க. யாருமே இல்லாத ஆளே இல்லை பெல்லா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லைங்க எங்கள் தெருவில். அமைதியாக இருக்கிற தெருவில் ஹாரன் அடிச்சுட்டு போகிறாங்க. சரி ஓகே, அடுத்ததாக ஸ்பார்க் ப்ளக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தேன். ஸோ அங்கேயுமே போய்ட்டு வந்துடலாம். இந்த கேமில் மெயினாக தேவை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெமரி பவர் தாங்க. எந்த பொருள் எந்தெந்த படுத்தோம் அப்படிங்கிறதே மறந்துவிடும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பார்க் ப்ளக் இங்கே இருக்குங்க. ஆஹா, நமக்கு வந்து இந்த பாட்டி சாவியை கக்கிட்டாங்க போல இருக்குது. இங்கே இன்னும் சந்து கேட்கின்றது. கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்பே இருக்குது. கிராணி கூட கொஞ்சம் காமெடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் டெரர் பீஸ் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டியை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக வந்து இருக்கும். இந்த இடத்துல இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல பார்த்துங்க, அதை காட்டுறேன். அங்கே தான் இருக்கும் இன்ஜினுக்கு. எங்கே போவேன்? இன்ஜின் வந்துட்டு இங்கே எங்கேயோ பார்த்தேங்க. எங்கடா? இங்கே இருக்குங்க இன்ஜின் இங்கே இருக்குது. ஸோ இன்ஜினை வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு காரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிடலாம். அப்படியே இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஜின் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விரெஞ்ச், அதாவது ஸ்க்ரூ ட்ரைவர், அது என்ன சொல்லுவாங்க, ஸ்பேனர்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்காக தான். சரி ஓகே, நேரத்துக்கு கிராணி வந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எதுக்கும் சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம வேலையை காட்டி விட்டுற வேண்டியது தான். த்ரீ டைம்ஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ இங்கே வெயிட் பண்ணுவோம் கிராணிக்காக. கிராணி வந்திருக்காங்க இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிராணி வரத்துக்குள்ளார நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். மேலும் பல ஹாரர் கேம்ஸ் மட்டும் இல்லாமல் விலாக், சேலஞ்சு போன்ற பல வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வருங்க. ஓகேங்களா?
ஓகே கேஸ், கிராணி வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறாங்க. நான் வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனால் கிராணி வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு மேலே போயிட்டாங்க. இதுக்கு தாங்க கேம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இருங்க, மறுபடியும் ட்ராப்பு டேக்கு அப்படியே போய்ட்டு ஒளிஞ்சுப்போம். கிராணி வருவாங்க. இந்த வாட்டி நம்ம மிஸ்ஸே ஆகாது. ஓகேங்களா, வந்துட்டாங்க கிராணி. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். எங்கடா அந்த ஆன் சுவிட்சை போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டி கக்கியை சாவியை எடுத்துக்கொண்டு கீழே போகலாம். ஐயோ, ஹோல்டு டு ரிமூவ் ட்ராப்பா. இதிலெல்லாம் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படாதீர்கள் நண்பர்களே. எங்கடா அந்த பாட்டி மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா சாவியை கக்கி வச்சிருப்பார்கள். கிராணி இஸ் நவ் கவுன் ஃபார் 2 minutes. நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போயிடலாம். எங்கே அந்த அண்டர் கிரவுண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வேறு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். அப்படியே கீழே குதித்து விட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்கும், இந்த சாக்கடை. அதோட இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாக்கடை. இது இன்னும் நாற்று அடிக்கும் போல இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாட்டிக்கு போவாங்க. இந்த பாட்டிக்கு தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அள்ளு விடும். தெரியல எனக்கு, இப்படி தான் போவீங்கன்னு. நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்துடும். இந்த பக்கம் என்னடா மீட்டா. இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எஸ்கேப்னு நினைக்கிறேங்க. இதுக்கு என்ன தேவை? ரஸ்டி பேட்லாக்கி செயின் கட்டர் கைண்ட் ஆஃப் லெவலர். ரஸ்டி பேட்லாக்கி இதுக்கு தானா? இதுக்குள்ளே என்ன தேவை? ஸ்க்ரூ டிரைவர். ஓகேங்க, ஸ்க்ரூ டிரைவர் தேவைக்குள்ள இருக்குது இதுக்கு. இப்போ அந்த பாட்டி எந்த பக்கம் வரும்? இந்த பக்கமாக அந்த பக்கமா? ஒன்றும் தெரியவில்லை, ஒன்றும் புரியவில்லை எனக்கு. ஏய், இங்கே தாங்க வருது. எம்மோ, ஐயோ ஏங்க சத்தியமாக பயமாக இருக்குதுங்க. இதோட இந்த டிஸ்கன் போயிடலாமா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாசியே கிடையாதுங்க. ஏதோ மரம் மேலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே போது பாருங்க கிளவி. எங்கே போகிறேன்? இந்த பக்கம் போகுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் மேலே போவோம். மேலே கொண்டு போகும். இதில் 1 திறக்கணுமா 2 திறக்கணுமா? எதை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஏன்டா கீழே போகிற பட்டன் தரலாம். கீழே போகிற பட்டன் நேரம் அடித்து தொலைகிற பயத்தில் ஒன்றில் தான் நினைக்கிறேங்க. ஆஹா, ஹேண்டில் ஏன்னு வச்சுக்கோங்களேன். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இது கூட தெரியுது, இது கீழே தெரியாது, இது கீழே தெரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மேலே போயிடலாம். மேலே போகிறது எப்படின்னு தெரியலையே, வந்த பாதையை மறந்துட்டாங்க. கிளவி இப்போ எந்த பக்கம் இருக்கும்? 8 கால் கிளவி, 8 கால் பாட்டி எந்த பக்கம் இருக்கு? ஐயோ, அதை முடித்தலாம். நேரத்தில் அள்ளு விட்டு விட்டது. இப்போ நேரத்துக்கு போயிடுவோம். பயத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்ன பண்ணுறது? போடுறது
போக முடியாதுங்க. தெரியாதனமாக கேமுக்கு வந்துட்டேன். என்ன பண்ணுறது தெரியல. எனக்கு பயத்தில் என்ன பேசுகிறது, பேச்சும் வரல, மூச்சும் வரலைங்க. ஸோ இதுக்காக வச்சு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இது கேமாக இருந்தாலும் கொஞ்சம் பதத்தில் இது கேமாக இருந்தாலும் கொஞ்சம் மனசில் பதட்டம் வரும். அது யாராக இருந்தாலும் உங்களுக்குமே கூட தெரியும். ஒரு ஹாரர் கேம்னால் அதுக்காக தான் க்ரியேட் பண்ணுறது. இது கேம் அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் வருகின்றது. ஆனால் இந்த கிராணியை பார்த்தா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் இல்லைங்க. கீழே உள்ள அந்த பாட்டியை பார்த்தா தான் லைட்டாக ஒரு பயம் மல்லு விடுது. 8 கால் பாட்டி. இவங்களை வந்து பார்த்திங்கன்னா நைஸாக இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு ஈஸியாக முடிச்சு விட்ற முடியுது. பட் ஷீ இஸ் நாட் லைக் ஹர். இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல வச்சு இதை நோண்ட வேண்டியதான். இதில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஜம்ப் பண்ணிடுவோம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காம்பவுண்ட் ஒரு ஈஸியாக எஸ்கேப் பண்ணலாம். ஆனால் அந்த லூசு பே பண்ண மாட்டான். கை வலி ரத்தம் வந்தாலும் பரவாயில்லடா பண்ணித்தரடா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டான். சுற்றுவோம். இதுக்குள்ளார மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விரஞ்சு கிடச்சிச்சுன்னா அட்டகாசமாக இருக்கும். விரஞ்சு கிடைக்குதா? என்ன கிடைக்குது? வாட் இஸ் திஸ்? நோ மை ஹார்ட், திஸ் இஸ் அ ஹேமர். ஐ டோன்ட் லைக் இட்ஸ். பட் ஹேமரை வச்சுமே நம்மளால் சில விஷயங்கள் பண்ண முடியும். பட் நமக்கு தேவையான பொருட்கள் அங்கே கிடைக்குமான்னு தெரியல. ஸோ ஹேமரை வச்சு கொண்டு வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா என்பதை. என்னங்க இது? இப்போ தானே பண்ண. இது என்னங்க இது? கிராணி என்ன ஓலைச்சுவடி? எஸ் மதன் எஸ்ஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை என்றால் நான் கனவில் வந்து உங்களை பயமுறுத்துவேன். என்னங்க அது? கிராணி இப்படி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்காக வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிராணி இன்னும் போய் தொல்லையா? இன்னும் இங்கே தாங்க இருக்காங்க. ஓ மை காட். என்னங்க இது? அடிக்க மாட்டேங்கிறாங்க. கண்ணெல்லாம் தெரியுது பாருங்க. வாயில் ரத்த கரையுடன். சரி போங்க, டைம் வேறு போயிட்டுருக்குது. நம்ம வேறு ஜெயிக்கணும். எப்போ பண்ணுறது? போகிறாங்களா? போகணுங்க. கிராணி போய் தொலைங்க. அப்போ தானங்க நான் ஜெயிக்க முடியும். என்னங்க இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் நாங்கள் எப்படிங்க ஜெயிக்கிறது? சொல்லுங்க. என்ன இழிப்பு இது? அப்படி தாங்க மேலே போயிட்டாங்கோ. இப்போ நம்ம கீழே சென்று வேலையை காட்ட வேண்டியது தான். இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே, எங்கே நாளை காணும். ஈஸி மூடு அப்படிங்கிறதுனால மெதுவாக வராங்க போல இருக்குது. நார்மல் மூடு, ஹார்டு மூடு, எக்ஸ்ட்ரீம் மூடுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஸ்பீடாக வருவாங்க. வந்துட்டாங்க. கிராணி எங்கங்க அது? ஏங்க கட்டையை காணோம். லேக் ஆகிடுச்சா? லேக் ஆகிடுச்சிங்க. சூப்பருங்க. சூப்பர் இல்லை எப்படி? லேக் ஆகி விட்டது. பரவாயில்ல, அது வரைக்கும் நமக்கு நல்லது தான். என்னங்கடா அது? எங்கே பார்த்தாலும் ட்ராப் ஆச்சுன்னா நம்ம என்னங்க பண்ணுறது? நீங்களே சொல்லுங்கள். இந்த சுத்தியலை பயன்படுத்தி நமக்கு ஏதாவது கிடைக்கின்றதா அப்படிங்கிறதை பார்க்கலாம். இதுக்கு சாப்பாடை போட்டு நம்ம என்னத்தை பண்ணுறது? என்ன கிடக்கு? ரிமோட்டு. இருங்க, செக்கிங்கை போடுவோம். பாட்டி இன்னும் அதே இடத்துல தான் மாட்டிகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லேக் இருந்ததுன்னா நமக்கு பயங்கர அதிர்ஷ்டம்னு அர்த்தம். சூப்பருங்க.
இங்கே தான் லேக் ஆகிடுச்சு. சூப்பரில் இது மாதிரிலாம் லேக் இருக்கிறதும் அவன் பண்ணுறது நமக்கு நல்லா தான் தயார் இருக்குது. யூஸ் கட்டிங் செயின் கட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே உள்ள எஸ்கேப்புக்கு தேவையில்ல. ஸோ நம்ம திடீர்னு மனது மாதிரி அதுக்கு போனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ என்னங்க பண்ணுறது இப்போ? இங்கே வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்குள்ளாரையும் ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளார ஒன்றுமே இல்லை. வேறு எங்கே இருக்கும்? வேறு என்ன கிடைக்கும்? இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஆமோஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கீயை போட்டுட்டு கீழே மீட்டை பார்த்தோம். அந்த மீட்டை போட்டாச்சும் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்பெஷல் கீயை கொண்டு போய் மேலே போட்டு விட்டுருவான். மீட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு இடம் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்துருந்தேன். கீழே போய் தான் அவனுக்கு கீழே போகாமல் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியாது. அங்கே தான் ஏதாவது பொருள் அங்கே தான் கிடைக்கும் நமக்கு. கார் கீ கிடைக்கணும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும். அது ரெண்டும் கிடச்சிட்டா போயிடலான்னு நினைக்கிறேன். கார் சாவி இல்லாமல் நம்மளால் என்னங்க பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். கார் கீ எங்கே கிடைக்கும்? நம்ம ஆளக்கணும் வருமா? எங்கே காணும்? தாய் கிளவி சவுண்டு கேட்குதுங்க. ஐயோ என்ன சத்தியமாக பயமாக இருக்குதுங்க. இங்கே தான் நிற்கிது. ஏங்க இதேமாரி விளையாட்டுக்கிட்டே இருந்தா என்னங்க இங்கே தான் நிற்கிது. சபா என்னால் முடியலை. என்ன பண்ணுறது இப்போ? இது இப்போதைக்கு போகிற மாதிரி தெரியலங்க. என்னங்க அது? ஏங்க இங்கே தாங்க நிற்கிது. இருங்க நல்லா பின்னாடி போவோம். இப்போ எங்கேயாச்சும் போய் தானே ஆகணும். இப்போ திரும்பிட்டு ஓடி வரும் பாருங்களேன். நம்ம அதுக்குள்ளார ஓடிடலாங்க. என்னங்கடா அது? இந்த ரூமுக்கு என்ன தேவை? இங்கே ரூமில் ஒன்றும் இல்லை. ஏங்க இங்கே தாங்க போகுது. மீட்டை கிடச்சிட்டு நம்ம வந்து வேலை கிடச்சிட்டுங்க. ஆஹா எஸ்கேப்பு. நம்ம தாய்கள் இன்னும் இங்கே தான் மாட்டிகிட்டு இருக்காங்களே நண்பர்களே. ஆமாங்க சூப்பருங்க. வாவ் லேக்னால் எப்படி இருக்கணும்டா. அந்த ஆண்டவனே நமக்கு ஹெல்ப்பாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடலாம். ஸோ டைம் வேறு வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டுருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியலனாலும் கேமை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் போய் ஆகணும். இங்கே எங்கேயோ சாப்பாடு வைக்கணுமே கிடையாது. ஏய் போ 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 போ. ஆஹா ஃப்ரெண்ட்ஸு அட்டகாசங்க.
இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் கீ கிடச்சிட்டால் மட்டும் போதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகலாம். பட் கார் கீ எங்கே இருக்கிறது என்று எனக்கு அறியவில்லை, ஒன்றும் புரியவில்லை. வேர் இஸ் த கார் கீ? வேறு எங்கே செக் பண்ணலாம்? எதுக்கு கார் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கின்னாடி கேஸ் லைன் ஊற்றணும், பெட்ரோல் ஊற்றணும், எல்லாமே கிடச்சிட்டு கார் கீ மட்டும்தான் வேணும். எங்கே போய் கார் கீ தருது? இங்கே முன்னாடி வேலைலாம் முடிஞ்சிருக்கலாம். இப்போ கீழே தான் நம்ம மறுபடியும் போய் ஆகணும். ஏன்னா கார் இதுக்குள்ளார இருக்குமோ, இதுக்கு டோர் சேஃப்டி. வேறு எங்கே என்ன பொருள் கிடைக்கும் ஒன்றும் தெரியல எனக்கு. அப்பா வண்டி வேறு போய்ட்டுருக்குதுங்க, அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சிருங்க. வேறு எங்கே இந்த ரூமில் எதுவும் பார்த்துட்டுனா கட்டிங் பிளேயரா? கட்டிங் பிளேயர் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? இது இந்த ரூம் இவ்வளோ நாள் தேடாமல் இருந்திருக்கேன் பாருங்க. வேறு எங்கே என்ன பொருள் கிடைக்கும் ஒன்றும் தெரியவில்லை. இங்கே உள்ளார என்ன கிடச்சிது? அதான் கிடச்சிட்டா? ஏங்க இருங்க, ஹேமர் வச்சுக்கிட்டு இன்னொரு இடம் இருக்குங்க. இன்னொரு இடத்துல நம்ம வேலைப்பாடு பார்க்க வேண்டியது இருக்குது. மேலே தான் போகணும் ஃபஸ்ட்டு, அதுக்கும் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடலாம். இதுக்கு மொட்டை மாடியில் போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு ஒரு இது தேவை. அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏங்க அங்கே தாங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க ஃபஸ்ட்டு இங்கே மட்டும் கார் கீ இருக்குமா? என்ன ஆகும்? சரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாவி தேவைப்பில் இருக்குது. எங்கடா அந்த பிளாங்க்கு ப்ளீஸ்? இங்கே கேமரா உடச்சி விட்டுடலாம். கட்டிங் பிளேயர் பார்த்தோம்னா அங்கே போய்ட்டு அதை வந்துடலாம். விழுந்துடாதரா தம்பி. கட்டிங் பிளேயர் நல்ல வேலைங்க, நல்ல டயத்தில் எல்லாம் நம்ம கிடைக்கின்றது. கட்டிங் பிளேயர் எங்கே போட்டோம்? இங்கே தானே? ஆமாங்க, இங்கே தான் போட்டேன். ஸோ இப்போ கார் கீ மட்டும் கிடச்சிட்டா போதுங்க, ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். நானே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எஸ்கேப் ஆவாங்கிற ஐடியாவே இல்லை. சரி சும்மா கேம் ப்ளே வச்சும் போடுவோம், ஹாரராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். பட் ஏய் இந்த பொம்மை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளார இந்த ஃபேன் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, அது பார்ப்போம். இங்கே போய்ட்டு இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் கீ கிடச்சிட்டாலே போதும், எஸ்கேப் விடுங்க. எல்லாம் வேண்டிக்கோங்க. கார் கீ கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை. ஸோ கீழே தாங்க இருக்கும். ஏய் போடா, இங்கே தான் கார் கீ சூப்பருங்க, கார் கீ தாங்க. அவ்வளோதான் நம்ம எஸ்கேப்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கீழே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணுவோம். அப்புறம் தண்ணியை ஊற்றி கொண்டே இருப்போம். ஏங்க இன்னும் ஒரு விஷயம் தேவையோ? பேட்லாக் இன்னும் நீல கலரில் ஒன்று இருக்குங்க. ஐயா அதை நான் மறந்தே விட்டேன். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? மாஸ்டர் இருக்கியா? இது எதுக்கு? இது வந்து பார்த்தோம்னா டோர் எஸ்கேப்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இங்கே தேவைப்படுமோ? பேட்லாக்கி கட்டிங் பிளேயர். ஓ இதுக்கு தாங்க. இன்னும் ஒரு பேட்லாக்கி தேவையா? அது எங்கே இருக்கும்? கீழே தான் போய் ஆகணும். பரவாயில்ல, நம்ம இதுக்கப்புறம் இன்னும் 3 நாள் இருக்குங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம ஜெயிக்கலாம் டெத் ஆனாலும். ஸோ பயப்படாமல் வந்து பார்த்திங்கன்னா கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா அங்கே தான் கிடைச்சவங்க மேலே எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இடத்துல பார்த்தாச்சு. எங்கடா இப்போ கிராணி லேக் ஆனதும் போயிடுமோ?
டே 3. இப்போ கிராணி லேக் ஆனது போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கிராணி எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் பண்ணிடலாம். இந்த சட்டியை தட்டி விட்டு ஃபஸ்ட்டு கிராணி இருக்காங்களா அப்படிங்கிறத, அந்த லேக் போயிருந்துச்சுன்னா கதை கந்தலாயிடும். ஏன்னா என்ன இருந்தாலும் இப்போ நம்ம கீழே போயிட்டுறது நல்லதுங்க. ஏன்னா மேலே நமக்கு முக்கால்வாசி பார்த்தாச்சு. ஸோ கிராணி உயிரோடு இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ கிராணி ஆஹா வந்துட்டாங்க. அந்த லேக் ஓடி அப்படியே வச்சுட்டு போயிருந்துருக்கலாம். சரி விடுங்க, கவலைப்படாதீங்க. அவங்க பாருங்கள், அவங்களே தட்டி விட்டுட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட தட்டி விட்டுது அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம தான் பேய் நினச்சா அவங்களுக்கே பேய் பயம் இருக்குள்ள இருக்குது. சரி, நம்ம தான் கிராணியை பேய் நினச்சா கிராணிக்கே பேய் பயம் இருக்குள்ள இருக்குது. அவங்களே தட்டி விட்டு யாரை தட்டி விட்டுது அப்படின்னு 4 பக்கமும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கே கடுப்பாக இருக்குதுங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்களா? கிராணி வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் போகிறாங்க. கீழே போட்டு திடீர்னு மேலே வந்தாங்கன்னா நம்ம கதை கந்தலாயிடும். ஏய், மேலே தாங்கிறாங்க. அங்கே பாருங்க, அந்த ரூம் போகிறாங்க. அந்த ரூமுக்குள்ளார போயிட்டாங்க. இப்போ நம்ம கீழே போய்ட்டுறது நல்லது. ஏய், ஆஹா, பார்த்துட்டாங்க. குத்துறா கைப்புள்ள. அப்படி வந்து பார்த்திங்கன்னா கீழே குதிச்சிடலாம். இவ்வளோ தூரம் பொறுமையாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன வாட்டி விட்டு தாங்க வந்து 8-10 அவசர கோளாறில் அடிபட்டு செத்துட்டேன். இந்த வாட்டி இல்லை, ஆளை காணும். இருந்தாலும் லைட்டாக திக்குங்குது. என்ன பண்ணலாம்? பயமாக இருக்கின்றது. முடியலைங்க நான். இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த பேட்லாக்கி மட்டும் கிடச்சிட்டாலே போதுங்க. எங்கே இருக்கும் அந்த பேட்லாக்கி? இதில் படிக்கட்டு நடக்கிற சவுண்டு ஃபுட் ஸ்டெப் வர கேட்குது. இங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். செக்கிங்கை போடுவோமா? அந்த பக்கம் தான் போயாவது. இந்த பக்கம் தான் வந்துட்டோமேடா. இப்படி போகிறாங்க. அப்படி போயாதா? இங்கே போய் ஏய், ஐ நீட் ஏ வீல் கிராங்க். ஓ, இங்கே கிடைக்கும் போல இருக்குங்க. அந்த வீல் எங்கேயோ பார்த்தனேண்ணா, எங்கேயோ பார்த்துங்க. ஞாபகம் வந்துட்டு இங்கே தாங்க சவுண்டு கேட்குது. சவுண்டு இந்த இடத்துட்டு தான் கேட்குது.
இங்கெல்லாம் வருவாங்களா? இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேங்க. இங்கே தாங்க இருக்கணும். இவங்க போய் தொலைஞ்சிட்டே எனக்கு தெரிஞ்சு இங்கே தாங்க அந்த பேட்லாக் இருக்கு. என்னங்க இது இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? ரைட், ஓகே. இடமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டக்க தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கிராணியை மறுபடியும் மூட முடியுமா என்னன்றது தெரியவில்லை. பார்க்கலாம். கிராணி நேரத்துக்கு வந்துருக்கணுமே, எங்கே அளக்கணும். வந்துட்டாங்க. இங்கே கிராணியை காணும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுவோம். இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரூம் இருக்கும் பார்த்தீங்களா. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீலை பார்த்தேன். வீல் கிராங்க் எடுத்துகிட்டு கீழே போயிடலாம். ஸோ கிராணி உயிரோடு தான் இருக்காங்களா பார்த்துருவோம். உயிரோடு தாங்க இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த படிக்கட்டில் சவுண்டை போட்டுவிட்றணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராணி இந்த பக்கம் வருவாங்க, நம்ம அப்படியே பூந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போயிடலாம். எப்படி நம்மளோட ஐயா. ஸோ கிராணி இங்கே வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க, அது கன்ஃபார்முண்டு. வந்தோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா குகைக்குள்ளே கொஞ்சம் அங்கே பேட்லாக் கீ கிடச்சிருச்சுன்னா நமக்கு லக்குங்க, செம லக்கு. பார்க்கலாம் எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காணும். வாட் ஹேப்பன் டு கிராணி? கம் ஹியர் கிராணி, கம் ஹியர். வந்துட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் குதிக்கணும். ஸோ அப்படியே குதிச்சிடலாம். கிராணி இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பேட்லாக்கி மட்டும் கிடச்சிட்டாலே போதும், நம்ம யாராலும் வெல்ல முடியாது. ஸோ இங்கே இருக்காங்க, கடைசி கட்ட தருணத்தில் இருக்கோம். நடக்கிற சவுண்டு கேட்குது, கிட்டக்கு தான் வராங்க. எப்படி இப்படி உஷாராக இருந்தால் அப்புறமா பார்த்துருவோம். போய்ட்டு ரைட்டில் நடக்கிறது நல்லா தெரியுது. இப்போ எந்த பக்கம் போகிறாங்க?
சவுண்டு கேட்குது. ஏய் இல்லைப்பா, இந்த வீடியோ 45 நிமிஷம் கிட்ட போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் போகிறாங்கண்ணா. இங்கே தாங்க, இங்கே தான். அடப்பாவி, ரூம் மாதிரி வந்துட்டுமோ? ரூம் மாதிரி ஆச்சுங்க. அஜிஜ இங்கே தான் இருக்குது. கால் 8 கால் பிடிச்சி கால் போயிடுச்சு. இந்த ரூம் ஒன்று, இந்த ரூம் மாடியில் தான் பார்த்தேன். இது வந்து ஒரு இது என்னங்க மாறிடுச்சா? சரி, இங்கே இருக்குங்க. எதுக்குடா இது? இந்த வீல் இப்போ எதுக்கு? அட லூஸ் போயிலோட ஏமாத்திட்டீங்களா? இந்த ரூமையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம். ஒரு வேளை இதுக்குள்ளே இருக்குமோ? ஸ்க்ரூ ட்ரைவரை போய்ட்டு ஃபஸ்ட்டு மேலே இருந்து எடுத்துகிட்டு வரலாம். இருங்க, ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கே இருக்கும்? அது கீழே தான் இருக்கும். இங்கே இருக்குதுங்க ஸ்க்ரூ ட்ரைவர். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கிராணி இங்கே வர வச்சுட்டு அங்கே போய்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவரில் போட்டு பார்ப்போம். அந்த ரூமில் பேட்லாக்கி கிடைச்சாலும் கிடைக்கும். கிராணி இங்கே வந்துட்டாங்க. இதுதான் நல்ல சான்ஸ். அப்படியே இதில் குதிச்சு பேட்லாக்கி எங்கே இருக்கான்னு பார்ப்போம். அந்த இடம் வருது இல்லையே, பார்ப்போம். தர்பூசணிக்குள்ளார கூட இருக்கும். இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை பார்ப்போம். இங்கே என்ன இருக்கு? இங்கே ஒன்றுமே இல்லை. எப்படி போகிறதுன்னு தெரியலையே.
அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்குங்க. இங்கே தான் தர்பூசணி இருக்குது. சரி, மறுபடி வந்த இடத்துக்கு அப்பாடி வந்து திறந்தாச்சுங்க. இங்கே எல்லா ஸ்க்ரூவையும் பார்ப்போம். பேட் லாக்கியா? ஆமாங்க. படி ஜெயிக்க போகின்றாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா அப்படி வந்தாச்சுங்க. ஒரு வழியாக ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். கார் கீங்கடா. ரிவர்ஸ் அப்பாடி. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராணி 1ல் எஸ்கேப் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்களா மறக்காம நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹாரராக இருந்தது. ஸோ இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்கிறேன். ஸோ பாய் கைஸ், பாய்.